எல்லாருக்கும் வணக்கம். நான் நேற்று ஒரு கோல்ட் சேவிங்ஸ் பற்றி பேசியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு போடுற வீடியோ. எல்லாரும் பாருங்க, கடைசி வரை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இது. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறவங்க நான் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக வந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து என் வீடியோ வந்து எந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. சரி, வாங்க நம்ம வந்து டாபிக் பற்றி பேசலாம். இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து ஹெட்டிங் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு புரிய நான் என்ன சொல்ல வரேன்னு. சில பேர் வந்து தங்கம் வாங்குறாங்க. என்னன்னா வந்து இப்போ வந்து ஆன்டிக் ஜுவல்லரின்னு நிறைய வந்திருக்கு. இப்போ அது பெருசாக ஒரு மாதிரி கட்டியாக இருக்கணும், கட்டியாக ஒரு மாதிரி இருக்கணும். அது வந்து அந்த தங்கம் வந்து என்ன சொல்றது, டெய்லி யூஸ்க்கு நம்மளால போட முடியாது. நம்ம வந்து டெய்லி யூஸ் இந்த சென்ஸ், நம்ம வந்து காலேஜ் போவோம், ஆஃபீஸ் போவோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் அப்படின்னு அந்த ஜுவல்லரி வந்து அப்படி யூஸ் பண்ண முடியாது. அதை வாங்கின்னு அப்படியே வந்து கபோர்டில் வைப்பாங்க, இல்லை லாக்கரில் வைப்பாங்க. அதுதான் அது வந்து அதோட பெஸ்ட். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா வந்து இப்போ நிறைய புது புது மாடலில் வந்து டாலர் செயின் வருது, லாங் செயின் வருது, அப்படி சிம்பிளாக சுடிதார்லாம் போடுறதுக்கு வந்து நெக் பீஸ் வருது, வெஸ்டர்ன் ஆஃபீஸில் போடுறதுக்காகவே நெக் பீஸ் வருது. அது மாதிரி வாங்கலாம். நிறைய பேர் நான் பார்க்குறேன். அன்னைக்கு கூட நான் கடைக்கு போயிருந்தேன், அவங்க ஆன்டிக் ஜுவல்லரி பற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நானும் ஜஸ்ட் ஒரு ஆசைக்காக எடுத்து பார்க்குறேன். எனக்கு அது வந்து என்ன சொல்றது, தப்பா நினைக்காதீங்க, அது எனக்கு கோல்டு மாதிரியே தெரியல. அதுல அதுவும் இந்த கவரிங் நகைலாம் விற்குமே அப்படி சும்மா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அது மாதிரி இருக்குது. ஸோ நான் என் மனசுல ஒரே கொஸ்டின் தான் இருந்துச்சு, வந்து ஜனங்க இதை போய் ரொம்ப ஆர்வமா வாங்குறாங்களே, இதுல என்ன இருக்கு? அதை நம்ம வந்து டெய்லி போட முடியாது. இவ்வளோ ஆசையா நம்ம வந்து இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறோம், அது வந்து நம்ம வந்து டெய்லி போடுறது யூஸ் இல்லை. அது என்னது, சும்மா கொண்டு போய் வைக்கிறது, ஏதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும், அப்போ அது போடுறது, அதுக்காக இவ்வளோ பணம் போட்டு வாங்கணுமா? அதுல இப்போ வந்து என்ன சொல்ல, ஒரு லாங் செயின் எல்லாம் வருது, இவ்வளோ அழகா இருக்கும், சாரியில எல்லாம் போடுறது. அது வாங்கலாம், நெக்லஸ் வாங்கலாம், பேங்கிள்ஸ் வாங்கலாம். இல்லை கடா பேங்கிள்ஸ், ஒரே ஒரு பேங்கிள்ஸ் கையில போட்டால் ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே கச்ச நிறைய கோல்டு போடாம ஒரே சிங்கிள் கோல்டு பேங்கிள் போட்டாலும் நல்லா அழகா இருக்கும். அது வாங்கலாம். கடா பிரேஸ்லெட் வருது, அது வாங்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, எது நம்மளுக்கு யூஸ் ஆகும் டெய்லி லைஃப்க்கு, நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அது மாதிரி நகையை வந்து சூஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. அது நாளைக்கு நம்ம விற்க போனாலும் இல்லை, நம்மளுக்கு வந்து பட்டுன்னு அது ஃபுல் காசு கிடைக்கும். இல்லை கடையில் வந்து பேங்க்ல வச்சு அடமானம் வைக்கிறாங்களா, அது வச்சாலும் அங்கே ஃபுல் காசு வரும். இந்த ஆன்டிக் ஜுவல்லரியில என்ன அப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணது, வாங்கினா கோல்டு வந்து பியூர் 916 ஆல்மார்க் கோல்டு 22 கேரட் வாங்குங்க. இந்த ஆன்டிக் ஜுவல்லரி இப்படி ஆசை வச்சு அவங்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினா வந்து அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது யூஸ் இல்லை தான் நான் சொல்லுவேன். நான் அதுக்கு மேல உங்களுடைய விருப்பம், அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், எனக்கு புரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, கோல்டு வந்து நம்ம வந்து டெய்லி வேருக்கு போடுவோம் பாரு, இப்போ வந்து விலைவாசியும் ஜாஸ்தி ஆயிடுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம எப்படி நம்ம எடுத்து போடுறோமோ அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன சொல்ல வரேன்னா வந்து அன்னைக்கு கூட நான் வந்து என்னோட கம்மல் வந்து நான் வந்து இப்பயும் நம்ம அப்படியே நம்ம திருப்பி வந்து திருவாணி டைட்டா இருக்கா லூசர் பாக்குற பழக்கம் இல்லை. முதல்ல இன்ச்சு நடுவில் வந்து இந்த பிஸி லெவலில் அப்படியே நான் விட்டுட்டேன். நான் அது என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க பாரு மெட்ரோல, அவங்க சொன்னாங்க, மேடம் உங்களது இயரிங்ஸ் வந்து லூஸா இருக்குன்னு. பார்த்தா அது அப்படியே இந்த திருவாணிக்கு லாஸ்ட்ல அது அப்படியே கீழே விழுறாப்புல இருந்துச்சு. ஸோ பட்டுன்னு எடுத்து நான் அதை டைட்டா அதை ஒழுங்கா வந்து சரிப்படுத்திட்டேன். ஸோ நம்ம ஜுவல்லரி வந்து நம்ம தான் வந்து அதை எவ்வளோ கேர் எடுக்கும் நம்ம கையில தான் இருக்குது. அப்படி நம்ம கேர் பண்ணலன்னு வந்து நம்ம அதை தொலைச்சிருவோம் நம்ம. அப்புறம் மன கஷ்டம் தான், எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின ஜுவல்ஸ் வந்து இப்படி போயிடுச்சு, நம்மளுக்கு தான் ஒரு மன கஷ்டம். ஸோ நம்ம ஜுவல் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கிறது நம்மளோட கடமை. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.